நாடின் என்ன பண்ணுறாங்கன்னா பேரலோகிராமை கோஆர்டினேட் கிரிடில் ப்ளாட் பண்ணுறாங்க. 2 கோஆர்டினேட்ஸ் கொடுத்துட்டாங்க. 1,3யும் 2,6ம் கொடுத்துட்டாங்க. மீதி 2 கார்னர் என்னவா இருக்கும்னு கேட்குறாங்க. பேரலோகிராமோட ஷேப் உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஆப்போசிட் சைட்ஸ் பேரலாக இருக்கும், அப்புறம் ஈக்குவலாக இருக்கும். 2 அக்யூட் ஆங்கிள் இருக்கும், அதுவும் சேமாக இருக்கும். அப்புறம் 2 அப்டியூஸ் ஆங்கிள் இருக்கும், அதுவும் சேமாக இருக்கும். நமக்கு இருக்கிற ஒரே ஒரு வழி ஆப்ஷன்லேருந்து ஆன்சரை கண்டுபிடிக்கிறது தான். எல்லா 2 பாயிண்ட்ஸையும் பிளாட் பண்ணுவோம். எது பேரலோகிராம் ஷேப் தருதோ அதுதான் அதோட ஆன்சர். ஸோ 4,3 இங்கே வருது, 5,4 இங்கே வருது. இது ஒரு பேரலோகிராம் வருமா? வராது. அப்போ இது ஒரு ஆன்சர் இல்லை. அடுத்து பி செக் பண்ணலாம். பி 5,5 7,7 5,5 7,7 7,7 இங்கே வரும். இது ஒரு பேரலோகிராம் வருமா? இந்த கார்னர்ஸை வச்சு பேரலோகிராம் வரைய முடியாது. அப்போ பி ஒரு ஆன்சர் இல்லை. ஏவும் ஆன்சர் இல்லை, பியும் ஆன்சர் இல்லை. சி பார்க்கலாம். 6,5 சி வந்து 6,5 6,5 இங்கே ஒன்று வரும். 6,4 இங்கே வரும். இது கண்டிப்பாக ஒரு பேரலோகிராம் தராது இல்லையா? இப்போ இதுவும் ஆன்சர் இல்லை, சியும் ஆன்சர் இல்லை. டி செக் பண்ணலாம். 7,6 இங்கே வரும். 6,3 இங்கே வருது. இதை கனெக்ட் பண்ணுங்கள், பேரலோகிராம் வருதான்னு பாருங்கள். ஆப்போசிட் சைட்ஸ் பேரலாகவும் இருக்குது, ஈக்குவலாகவும் இருக்குது. ஸோ ஆன்சர் வந்து டி தான். அடுத்த வீடியோவில் வேற ஒரு டாப்பிக்கில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.